சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பார்க்கலாமா? சிவனைப் போலவே பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருந்தது. இதனால் பிரம்மா தானும் சிவனுக்கு ஈடானவனே என்ற ஆணவத்தோடு இருந்தார். பிரம்மா ஊழியில் அழிந்து மீண்டும் பிறப்பதால் அவர் நிலையில்லாதவர் ஆகிறார். சிவபெருமானோ ஆதியும் அந்தமும் இல்லாதவர். இதை உணராமல் பிரம்மா ஆணவம் கொண்டதால் அவரை திருத்த நினைத்த சிவபெருமான் அவரது ஒரு கபாலத்தை கிள்ளி, அதாவது அவருடைய ஒரு தலையை கிள்ளி கையில் ஏந்தி கொண்டார். எனவே இவர் இத்தலத்திற்கும் கபாலீச்சரம் என்ற பெயர் உண்டானது. இங்குள்ள முருகப்பெருமான் சிங்காரவேலர் என்ற பெயருடன் மயில் வாகனத்தில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இவருக்கு இங்கு தனி சன்னதி உண்டு. அது மட்டுமின்றி இங்குள்ள முருகப்பெருமானுக்கு தனி கொடிமரமும் உள்ளது. இங்குள்ள முருகனை புகழ்ந்து அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். முருகப்பெருமானுக்கு எதிரிலேயே அருணகிரிநாதருக்கு தனி சன்னதியும் உள்ளது.